ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் இருக்கு பார்த்தீங்களா, அத பத்தி தான். மேக்ஸிமம் நம்ம நேத்து நைட்டே வந்து லைவ் போட்டிருந்தோம். லைவ்ல வந்து கொஞ்சம் சில பேர் அட்டெம்ப்ட் பண்ணி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலுமே டவுட்ஸ் வந்து நீங்க மறுபடியும் நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. மோரோவர் நான் வந்து நெறைய பேருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நியர்லி ஒரு 40 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் காலையில மெசேஜ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து மேக்ஸிமம் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, அதுக்கு முன்னாடியே நான் மெசேஜ் பண்ணிருவேன். ஏன் அப்படின்னா, அது அப்பதான் நமக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்றத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது ஓகே. அவங்க என்ன பேசிஸ்ல நாங்க இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுவேன். இப்ப வரைக்குமே நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் வீடியோ. ஒண்ணு வந்து அவங்களோட நீடட் வீடியோ என்ன? அதுக்கப்புறம் என்ன அப்டேட் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சில. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேத்து லைவ்லயே சொன்னேன். எல்லாருமே கேட்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த டேட் வந்து கவுன்சிலிங் போறேன். நான் வந்து ஜான்வரி 30 போறேன். எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? எனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? ஸோ வந்து அந்த மாரி சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா வந்து, நீங்க பின்னாடி கூட போகலாம். நீங்க கவுன்சிலிங் டேட். ஆனா நீங்க உங்க கம்யூனல் ரேங்க்ல எவ்வளோ இருக்கீங்கன்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி கம்யூனல் ரேங்க்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டுருக்கோம். நம்ம கரெக்ட்டா ஸ்பிட் அப் கூட நம்ம போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஏற்கனவே வந்து நமக்கு தனித்தனியா நான் வேகன்சி ஸ்பிட் அப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நானு வந்து விஏஓ, ஜேஏக்கு தனியா வந்து எப்படி வேகன்சி ஸ்பிட் அப் ஆயிருக்கு, டைப்பிஸ்ட்க்கு எப்படி ஆயிருக்கு, ஸ்டெனோக்கு ஆயிருக்கு அப்படின்னு நான் வேகன்சி ஸ்பிட் அப் போட்டிருக்கேன். அது இல்லாம இன்னமும் நான் வந்து அது ஸ்பிட்ட செப்பரேட்டடா உமனுக்கு எவ்வளோ இருப்பாங்க வித் பிஎஸ்டி, வித் பிஎஸ்டிஎம், டிடபிள்யூக்கு எவ்வளோ, எக்ஸர்விஸ் மேனுக்கு எவ்வளோ, அப்புறம் இதெல்லாம் கழிச்சு ஜென்ரல். ஸோ இந்த ஜென்ரல்ல மட்டும் தான். ஸோ ஜென்ரல்ல எவ்வளோ பேர் போவாங்க, அதுக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கணும், வித் பிஎஸ்டிஎம், எஸ்எஃப்ல எவ்வளோ பேர் போவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி கூட கிடையாது. இது வந்து கரெக்ட்டாவே வந்து எப்படி அப்படின்னா வந்து, நம்மளோட வந்து வேக்கன்ஸீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பிளிட் அப். அதுல வந்து நான் வந்து இத வந்து கவுண்ட் பண்ணி போட்டது. ஸோ பாருங்க, இப்போ வந்து டிடபிள்யூ, பிஎஸ்டிஎம்ல பிசிஎம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாரி சிலது நில்ல இருக்கும். இப்போ எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல எஸ்சிஏ வந்து நமக்கு இல்ல. பிஎஸ்டிஎம் இருக்கு 2. ஆனா வித்தவுட் பிஎஸ்டிஎம்க்கு இல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் அப் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டீட்டெயிலா வேணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. இல்ல அப்ப உங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேகன்சி ஸ்பிட் அப் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அத போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த மாரி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நீங்க உமனா இருக்கீங்க அப்டின்னா, இல்லாட்டி நீங்க ஜென்ரல்ல மட்டும் தான் போறீங்க அப்டின்னா, ஜென்ரல்ல வந்து நீங்க 350 வேகன்ஸிஸ் இருக்கு. நீங்க வந்து டைப்பிஸ்ட் வித் பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்புறம் 103. ஸோ அதுல நீங்க ஜென்ரல்ல போகலாம். அப்படிங்கும்போது நீங்க இவ்ளோ வேகன்ஸிஸ்லேருந்து நீங்க எவ்ளோ தள்ளி இருக்கீங்க அப்டின்றத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஸ்டெனோக்கும் நான் இதே மாரி குடுத்துருக்கேன். அதே மாரி வந்து இந்த கம்யூனல் ரேங்க்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நீங்க கம்யூனல் ரேங்க்லேருந்து முன்னாடி இருந்தாவோ, இல்ல கம்யூனல் ரேங்க்லேருந்து ஒரு 100 ரேங்க் அந்த மாதிரி பின்னாடி இருந்தா கன்ஃபார்ம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லி. சில பேர் வந்து 300, 350ல இருக்கீங்க. ஸோ டவுட் அப்படின்னு சொல்லும்போது, அதில வந்து சில பேர் கேட்குறீங்க. எனக்கு வந்து சிவி வந்து நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு வந்து கவுன்சிலிங் டேட் குடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க டவுட்ன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மெம்பர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணேன். இந்த 2 வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். மெமோல தெளிவா அவங்க குடுத்திருப்பாங்க. மெமோல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் குடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல 8த் பாயிண்ட் குடுத்திருப்பாங்க. கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் நாங்க ஜாப் குடுப்போம் அப்படின்னு அஷ்யூரன்ஸ் குடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா 7,000 சம்திங்ல இருக்கிறவங்களுக்கு 15,338 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1:2 ரேஷியோ மாரி தான். ஸோ அப்படிங்கும்போது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அங்க ஜாப் இருக்காது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கண்டிப்பா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் நானு. அந்த 2 வீடியோ நான் கொஞ்சம் லிங்க்ல குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். எப்படி வந்து உங்களுக்கு மெமோல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. அதே மாரி இப்ப நீங்க வந்து கூட நீங்க உங்களுக்கு பதிலா உங்க கார்டியன் யாராவது போனாங்க அப்படின்னா, அவங்க எப்படி என்னென்ன ப்ரூஃப்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றது. அது மாரி நீங்க கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். எப்படி வந்து உங்க மெமோ ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த மாரி பெஞ்ச்ல இருக்கும் அப்டின்ட்டு. அதுலயும் நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 20, 25 பெஞ்சஸ் தான் இருக்கும். 50 வரைக்கும் போகுது அப்டின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க அதெல்லாம் வொரி பண்ணிக்காதீங்க. ஏன் அப்டின்னா வந்து பெஞ்சஸ் அப்படின்றது வந்து ஏன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது என்னோட ஒப்பீனியன் தான். மேபி வந்து நமக்கு வந்து சீக்கிரமா வந்து குடுத்துருக்காங்க. 10 வந்து ஒரு பேட்ச், 11:30க்கு ஒரு பேட்ச், ஆஃப்டர்நூன் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 10 to 11:30 1 1/2 ஹார்ஸ் 2 மெம்பர்ஸ முடிக்கணும்னு இருக்கா. மேபி பெஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் தான். ஆனா அது எனக்கு இன்னும் சரியா தெரியலப்பா. இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அதே மாரி ரேங்க் வந்து ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது ஏன் அப்டின்னா, நீங்க ஓவரால் ரேங்க் வந்து இருந்திருப்பீங்க. அது ஒரு ரேங்க்கு. இன்னொன்னு அதுலருந்து முன்னாடி வர்றதுக்கு ரீசன்ஸ் வந்து நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல சொல்றேன். என்ன அப்டின்னா, ஒண்ணு வந்து அவங்க சிவி அப்லோட் பண்ணதுல ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். அது ஒண்ணு. ஆனா அப்ப வந்து அப்லோடிங் குடுத்தனால மேக்ஸிமம் சான்ஸ் வந்து உங்களுக்கு அப்டி ஆயிருக்காது. ஆனா சில பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கும். அது ஒரு விஷயம். செகண்ட் ஒன் என்ன அப்டின்னா, அவங்க கவுன்சிலிங் வந்து எழுதியிருப்பாங்க.
கவுன்சிலிங்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. நம்மளோட அவங்க நல்ல மார்க் கூட எடுத்திருப்பாங்க. ஆனா, அவங்க ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க ஏதாவது. ஸோ, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சிவி அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல அப்டின்னா, இந்த எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் வேற எக்ஸாம்ல ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா, அவங்க சிவி அப்லோட் பண்ணாம இருக்கலாம். ஸோ, இந்த மாரி ரீசன்ஸ்ல தான் நீங்க வந்து கம்யூனல் ரேங்க் கொஞ்சம் அதாவது நீங்க டோட்டல் ரேங்க்ல முன்னாடி போறீங்க. அதே மாரி இன்னொருத்தவங்க கேட்டீங்க, நான் டோட்டல் ரேங்க்ல முன்னாடி போறேன். ஸோ, அப்புறம் கம்யூனல் ரேங்க்ல வந்து எவ்வளோ ரேங்க் முன்னாடி போவேன்? அத நீங்க எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்? எப்படி பிரெடிக்ட் பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அது பிரெடிக்ட் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா, அவங்க கம்யூனல் ரேங்க் குடுக்கல. டோட்டல் ரேங்க் தான் குடுத்தாங்க. ஸோ, இத வச்சு நீங்க கம்யூனல் ரேங்க்ல எவ்ளோ முன்னாடி வருவீங்க அப்டின்றத சொல்ல முடியாது. ஏன்னா, அதுல வந்து 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ஓவர் ரேங்க் நீங்க முன்னாடி போகும்போது கண்டிப்பா கம்யூனல் ரேங்க் வந்து முன்னாடி போவீங்க. ஆனா, இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் பிசிஎம். ஸோ, அப்படிங்கும்போது பிசிஎம்ல வந்து மேபி இப்போ நான் வந்து ஒரு ஓவரால் ரேங்க் வந்து ஒரு 50 ரேங்க் முன்னாடி வந்திருக்கேன் அப்டின்னா, பிசிஎம்ல மேபி ஒரு 3 ரேங்க் இல்லாட்டி 4 ரேங்க் நான் முன்னாடி வரலாம். ஒரு கிரைட்டீரியா சொல்றேன் நானு. ஏன் அப்டின்னா, மேபி அவங்க அந்த பேர் மட்டும் வந்து அ இது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல அப்டின்னா இன்கேஸ் என் லக்கு பிசிஎம்ல ஒரு 10 பேர் கிட்ட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல அப்டின்னா, அது என் லக்கு தான். ஸோ அந்த மாரி தான் சொல்ல முடியுமே தவிர, இவ்ளோ ரேங்க் நீங்க வந்து முன்னாடி வந்துட்டீங்க அப்டின்றது சொல்ல முடியாதுப்பா. ஸோ அது வந்து யாருனாலயும் சொல்ல முடியாது. நான் லைவ்லயும் சொல்லியிருந்தேன். ஆனா பட் அகைன் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நெறைய கேட்டுட்டு இருக்கீங்கப்பா. டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. இந்த டேக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? நான் இந்த கம்யூனல் ரேங்க் இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி கிடைக்கும்? நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் வந்து பிரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஒன்ஸ் நம்ம வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும். அதுவுமே டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் அப்டின்னா, இன்னைக்கு கூட ஒரு அண்ணா இன்னைக்கு தான் கேட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் அதான 301 ரேங்க். ஓவரால் ரேங்க். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு இதுலயே போயிருவாங்க. 301 போனா 103யான்னு தெரியல. ஆனா பட் அவங்க வந்து 179 கொஸ்டின் போட்டாங்க. ஸோ அநேகமா 103 தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து அதுக்குமே நான் சொன்னேன். நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எய்ம் பண்றீங்க அப்டின்னா, உங்க கம்யூனல்ல எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு நீங்க பாருங்க ப்ரோ. அதே மாரி பார்த்துட்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல நீங்க எய்ம் பண்றீங்க அப்டின்னா, அதுல வந்து இருக்கான்னு பாருங்க. நீங்க எந்த இடத்துல எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அது இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா நீங்க ரெவென்யூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ரெவென்யூலயுமே நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க. உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமா? எங்க வேணும்? எப்படி வேணும்? அப்டின்ற மாரிலாம் நீங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஸோ நீங்க இருக்கிற போஸ்டிங் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா கன்ஃபார்ம் இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப முன்னாடி ரேங்க் இருந்தாங்க. எனக்கு சாரி கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. 103 301 தெரியல. ஆனா வந்து அவங்க என்ட்ட கேட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்கிட்ட கேட்டாங்க டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து நம்ம அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாதுப்பா. ஏன் அப்டின்னா வந்து, நமக்கு வந்து 103னா நான் வந்து ஓகேன்னு தான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அவங்க 301 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா வந்து, செகண்ட் ஃபேஸ்ங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்து ஆமா 301 நெனைக்கிறேன் நானு. அப்டிதான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இப்போ வந்து அவங்க செகண்ட் ஃபேஸ் போவாங்க. செகண்ட் ஃபேஸ் அப்டின்னா செகண்ட் இப்போ அவங்க 11:30க்கு போவாங்க. ஏன்னா 200, 200 பிரிக்கும்போது, அவங்க வந்து செகண்ட் பேட்ச் அப்படி வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே வந்து சப்போஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம். ஆனா அவங்க கம்யூனல்ல வந்து ஃபில் ஆயிருந்தா என்ன பண்றது? ஸோ அதனால தான் சொல்றது. மேக்ஸிமம் நீங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க தான் பார்க்கணும்ப்பா. ஏன் அப்படின்னா வந்து நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா அது மொத்தம் தான். அது ஸ்பெஷல் கேட்டகரிஸும் வருவாங்க. எல்லா கம்யூனலும் சேர்த்து தான் நம்ம போடுவோம். ஸோ வந்து பர்ட்டிகுலரா இந்த கம்யூனலுக்கு வந்து இவ்வளோ போஸ்ட் இருக்கு அப்படின்ற அளவுக்கு போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா. சாரி. வந்து நீங்க டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து சொல்றதா நம்ம டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ்னு போட்டிருப்போம். அது கொஞ்சம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எப்டி எப்டி புரமோஷன் இருக்கும்? ஏன் இது டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்? ஏன் இதுக்கு மட்டும் ரொம்ப வந்து காம்படிஷன் இருக்கும் அப்டின்ற ரீசன்ஸ்லாம் சொல்லி பார்த்திருப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறீங்க. செகண்ட் டே கவுன்சிலிங் போறீங்க. நீங்க அந்த டாப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இல்ல அப்ப நீங்க டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டைப்பிஸ்ட்க்கு அதே மாரி கேட்குறீங்க. டைப்பிஸ்ட்க்கு நான் டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் தனியா குடுத்துருக்கேன். அது ஏன் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பேன். ஸோ நீங்க அதுவுமே நீங்க செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்காமயே நெறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்ல சொன்ன விஷயத்தையே நீங்க மறுபடியும் கேட்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. மேக்ஸிமம் நான் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன்ப்பா. ஆனா சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் எனக்கே வந்து ஒரு 30+ மெசேஜ் பண்ணியிருப்பேன். ஆனா பட் இன்னமும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்கறது வந்து மேக்ஸிமம் இதே தான். நான் இத எல்லார் வீட்லயும் சொல்றேன். டிபார்ட்மெண்ட் சொல்றது கஷ்டம். டிபார்ட்மெண்ட் தான் எல்லாரும் கேட்குறீங்க. அதே மாரி வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா சொல்றது வந்து நீங்க சேஃப் ஜோன்ல இருக்க வரைக்கும் சொல்லலாம்ப்பா. நீங்க ரொம்ப பிஹைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. அதுதான் அது. அப்புறம் 3 திங் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் நீங்க கேட்கிறீங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் இவ்ளோ டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதுல எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நீங்க இது பண்ணலாம். அதே மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் அனலைஸ் பண்ணி போட்டுருக்கேன் நானு. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா நான் வந்து உங்களுக்கு வேணும்னா போடுறேன். கண்டிப்பா வந்து நான் செக்ரட்டரியேட் போடுறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வந்து செக்ரட்டரி போடுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மெசேஜ் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. செக்ரட்டரியேட் நான் கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டா என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நான் போடுறேன்ப்பா.
அதே மாதிரி பிடபிள்யூடிலையும் கேட்குறீங்கப்பா இந்த ரேங்க் எனக்கு இருக்கு கிடைக்குமான்னு சொல்லி நான் ஸ்பிட் அப் உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன்ப்பா. அதில் பாருங்கள். அதில் தான் நீங்கள் எவ்வளோ ரேங்க் பிஹைண்டில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து கரெக்டாக ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து யாராலையும் பண்ண முடியாதுப்பா. நான் சொல்கிறேன் ஒரு 90% தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக கண்டிப்பாக நான் சொல்லும் போது ஸோ இது என்னோட ப்ரிடிக்ஷன் தான் அப்பா, இப்படி தான் இருக்குமா. மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான்ப்பா நான் வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோ. மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அஷூரன்ஸ் நான் சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் வந்து கம்மில் ரேங்க் உள்ள இருந்தீங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவேன். இல்லாட்டி மேபி தான் அப்படின்னு சொல்லுவேன். இல்லாட்டி டவுட் அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா வந்து ஓரளவு தான் நம்ம சொல்ல முடியும். நான் ஏற்கனவே அதுவும் சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக எவ்வளோ பேர் போவாங்கன்றது தெரியாது. பிசியில் நிறையா பேர் போவாங்களா, எம்பிசியில் நிறைய பேர் போவாங்களா, இல்லை வந்து வேறு கம்மில் இருக்கவங்க ஜென்ரலாக போவாங்களான்னு தெரியாது. அதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து வேகன்சிஸ் போகிறோம். ஸோ அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். மெமோல கண்டிஷன்ஸ்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு போஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோடு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கோடு வந்து நான் வேணா உங்களுக்கு வீடியோ தரேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபோனும் அதுக்கப்புறம் பேப்பர் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. வேணா பேப்பரில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோடு கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்கப்பா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து கொஞ்சம் உனக்கு நீங்கள் கொடுத்துட்டு கேட்குறீங்க டிபார்ட்மெண்ட் அது கிடைக்கல அப்படின்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்க வந்து குறைஞ்சது வந்து ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ஸாவது பார்த்து கோட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 to 10 டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேஃப் தான் நமக்கு. அதே மாதிரி ஒரு வியூவர் கேட்டிருந்தீங்க. போன தடவை 500ன்னு நீங்க சொன்னீங்க. இந்த தடவை 400 தானா அப்படின்னோனே, ஆமா ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை வந்து 500 மெம்பர்ஸ் பெர் டே போனாங்க நார்மல் கவுன்சிலிங்க்கு. அதாவது விஓஜேஏக்கு. அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு 400 மெம்பர்ஸ் போனாங்க. இந்த தடவை நமக்கு இதுக்கே 400 தான் இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டைமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 10 o'clock 11:30 போன தடவை வந்து 9க்கு பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் பேட்ச். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பண்ண சேஞ்சஸ் தான். ஸோ அதனால நம்ம அது சொல்ல முடியாது. அதே மாதிரி பெஞ்சுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் மேபி வந்து சீக்கிரம் வந்து 1.5 ஹவர்ஸ்ல முடிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரீசனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து இதுக்கு வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆன்சர் கீ வந்து அந்த 9 கொஷின்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிறது ஓகே தான். அதனால தான் நான் வந்து டெலகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமில் வந்து அந்த 9 கொஷின்ஸ் என்ன, அந்த கொஷினுக்காக என்னது நான் ஃபுல்லாக சென்ட் பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கீ மாறாது நமக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு ஃபைனல். இதுக்கப்புறம் வந்து அதுலேயும் கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அதை வந்து அப்டேட் கொடுத்தனால அதுலேருந்து வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணால் வந்து ரேங்க் மாறுமா அப்படின்னு கேட்டிங்க. அது பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆன்சர் கீ அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம எதுவும் கிளைம் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் மாறுமா, மறுபடியும் லிஸ்ட் விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது அப்படி கிடையாது. உங்களுக்கு இது கிடையாது. இதுதான் இது கவுன்சிலிங். அது மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் டைப்பிஸ்ட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு அன்னைக்கு டவுட் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. டைப்பிஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஜேஏ முடியிறதுக்குள்ளே டைப்பிஸ்ட்டுக்கு மெமோ கொடுக்குறாங்க. அது எப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து ஓவராலாக ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் வந்து பிடபிள்யூடி, டிடபிள்யூலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேக்ஸிமம் நடந்துட்டு இருக்கும். அதனால மேபி அவங்க வந்து மெமோ கொடுக்கலாம். ஆனால் இப்போவே நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெமோலாம் ஃபுல்லாக வரும். ஆனால் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் என்னோட ஒப்பீனியன் இதுதான்ப்பா. அதே மாதிரி ஸ்டெனோ வந்து ஏன் 3 நாள் தான் கவுன்சிலிங் நடக்குதுன்னு கேட்குறீங்க. அது அவ்வளோதான் நடக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு ஸ்டெனோ வந்து 1077 வேகன்சிஸு. ஆனால் பட் அதுலேயே நமக்கு வந்து 5 நாள் 6 நாள் தான் நடந்துச்சு. ஸோ வந்து அதுலேயுமே நமக்கு 117 தான் வந்து இது அவைலபிள் ஆச்சு. ஆமாம் 960 ஃபில் ஆகிட்டு இவ்வளோ வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அவ்வளோதான். அதோட ஒரு கவுன்சிலிங்கோட முடிச்சிட்டாங்க நமக்கு ஸ்டெனோ. அதே மாதிரி ஸ்டெனோக்கு வந்து போன தடவை வந்து எப்படி இருந்துச்சு அப்புறம் 249 வந்து மார்க்கு, 139 வந்து இது. ஸோ கடைசியாக வந்து 139 அப்படின்றது வந்து பிசிஎம்ல மேல் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு லோயர் அதாவது டைப்பில் வந்து ஒரு ஹையரும் ஒரு லோயர் வச்சுருந்தாங்க. ஸ்டெனோல ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு தான் கடைசியாக ஸ்டெனோவில் வந்து வேலை கிடச்சிச்சு. பிசிஎம்ல மேலில் லாஸ்ட் டைம் ஸ்டெனோவில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு ஃபேஸ் கவுன்சிலிங் தான் நடந்துச்சு. டைப்பிஸ்ட்டுக்கு தான் ஃபேஸ் 1 நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 2 நடந்துச்சு. ஃபேஸ் 2ல 32 அவைலபிளாக இருந்தனால அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து ஃபேஸ் 1ல 32 அவைலபிளாக இருந்தனால உங்களுக்கு ஃபேஸ் 2 போச்சு. ஸோ ஃபேஸ் 2ல வந்து நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 3 தான் ஃபில் ஆகி அப்புறம் 28 வேகன்சிஸ் இருந்தனால அது ஃபேஸ் 3ல வந்துச்சு. ஸோ அதுலேயும் வந்து சிலது ஃபில் ஆகாதனால தான் நமக்கு இப்போ பிஎல்ல வந்து இருக்குப்பா. இப்படி தான் போனதாக டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் போச்சு. ஸ்டெனோ பாருங்க 6 நாள் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஆனால் இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 9 நாள் அங்கிட்டு ஒரு 20 நாள் நடந்திருக்கு போன தடவை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு. இது சாட்டர்டே சண்டே சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ இந்த தடவை வந்து வேகன்சிஸ் கம்மின்றதுனால அவங்க அது இல்லாமல் முடிக்கணும் கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்றதுனால தான் மெமோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விடுறாங்கப்பா.
இதுதான் வந்து ரீசன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்குறீங்க. சொன்னீங்க பார்த்தீங்களா? 7,800க்கு வந்து 15,300 வரைக்கும் குடுக்குறேன் நான். இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நான் சிவி அப்லோட் பண்ணேன். எனக்கு மினிமம் வரல அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சிவி லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து மினிமம்க்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க தெரியுமா? அதிலயே ஃபர்ஸ்ட்டு வந்து சில பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 0.1% வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பீப்பிள்ஸ. இங்க வந்து அதிலயும் சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்கப்பா. இதுலயும் கம்மியா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான். ஸோ அதனால உங்களுக்கு வராம இருக்கலாம். நீங்க வந்து உங்களோட சில பேருக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆனா எனக்கு வந்து ஓடிஆர்ல வரலன்னு சொல்றீங்க. நீங்க மெசேஜ் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, நீங்க ஓடிஆர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு இருந்தா மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓடிஆர்ல வராம, உங்களுக்கு மெசேஜ் வந்து மெமோ வந்திருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு டோல் ஃப்ரீல நீங்க ஃபோன் பண்ணியே கேட்கலாம்ப்பா இந்த டவுட்ஸ். ஏன் அப்படின்னா, மேபி வந்து சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் கூட இருக்கலாம். மேபி ஓடிஆர்ல கண்டிப்பா அப்டேட் ஆயிரும். ஆனா வந்து ஒருத்தவங்க என்ட்ட கேட்டீங்க நேத்து. நேத்து ஒரு ப்ரோ கேட்டாரு. பிடபிள்யூடில கேட்டிருந்தாங்க. அ ஹச்ஹெச் நெனைக்கிறேன். ஆமா ஹச்ஹெச் 8 எவ்வளோ ரேங்க் தெரியல. எனக்கு ஆனா அவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓடிஆர்ல வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எரர் ப்ராப்ளமா இருக்கும்ப்பா. நீங்க எரர் ப்ராப்ளமா இருக்கும் ப்ரோ. நீங்க வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இல்லாட்டி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா எனக்கு வந்து ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணல. அதனால அவங்களுக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சப்போஸ் வரல அப்படின்னா. இல்ல அப்படின்னா வந்து நீங்க ஃபோன் பண்ணியும் கேட்கலாம்ப்பா. அதே மாதிரி வந்து அ கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டவங்க எல்லாருமே வருவாங்களா? யாருமே ஆப்சென்ட்டே ஆக மாட்டாங்களா? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் லைவ்லயே சொன்னேன். கண்டிப்பா ஆவாங்கப்பா. அது வந்து ரொம்ப ஆக மாட்டாங்க. ஆனா மேபி ஆகலாம். ஏன் அப்படின்னா வந்து அது எப்போ அப்படின்னா வந்து போன தடவ வந்து டைப்பிஸ்ட்ல ஸ்டெனோல ஆச்சு. ஸ்டெனோல வந்து போன தடவ வந்து கிட்டத்தட்ட 350 மெம்பர்ஸ் ப்ளஸ்ஸோ என்னமோ 300 ப்ளஸ்ஸோ என்னமோ வரல. ஸோ அந்த மாரி. அதுக்கு வந்து 400 பேர் கிட்ட ஸ்டெனோல வரல. அப்படிங்கும்போது அவங்க விஏஓ, ஜேஏல போயிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் அர்த்தம். ஸோ அப்படிங்கும்போது அந்த மாரி ஸ்டெனோல வந்து இது இப்போ எப்படியும் ஆப்சென்டீஸ் இருக்கும். ஆனா கரெக்ட்டா இவ்ளோன்னு சொல்ல முடியாது. ஆனா இருக்கலாம். ஏன் மேபி உங்களோட இதுலயே இருக்கலாம். இப்போ நீங்க வந்து 4த் டே கவுன்சிலிங் போறீங்க, 11:30க்கு போறீங்க அப்படின்னா, அந்த 200 பேர்ல ஒரு 10 பேர் வராம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது மேபி அந்த 10 பேர்ல உங்க கம்யூனில யாராவது 1, 2 பேர் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம லக்கு தான்ப்பா. அத வச்சு தான் நம்ம பின்னாடி வந்து அ பார்டர்ல இருக்கவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்குதுல்ல, அதெல்லாம் இத வச்சு தான். ஏன்னா பார்டர்ல இருக்கவங்க மேக்ஸிமம் கேட்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்கன்னு கேட்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ப சொல்றது. ஏன் அப்டின்னா, அது கரெக்ட்டா சொல்றது கொஞ்சம் கஷ்டம்ப்பா. அதே மாரி வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இன்னும் கேட்குறீங்கப்பா. நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் டிஃபரன்ஸ் போட்டோம். விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட் எப்படி கவுன்சிலிங் நடக்கும், ஸ்டெனோக்கு எப்படி நடக்கும், சென்னை டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் என்னென்ன எல்லாமே போட்டுட்டோம். மேக்ஸிமம் நீங்க கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு டவுட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா வந்து மேக்ஸிமம் வந்து சப்போஸ் நீங்க பிகினரா அதாவது நியூவா கூட இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்க்கறனால நீங்க டவுட் கூட கேட்கலாம். ஆனா எனக்கு வந்து நெறையா பேர் வந்து எனக்கு இந்த கேட்டதே கேட்குற மாரி இருக்கு. ஸோ அதனால தான் நான் டவுட் மட்டும் குடுக்குறதுக்காகவே இந்த ஒரு இது மாரி இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா அந்த 2 வீடியோ நல்லா பார்த்துருங்க. பார்த்துட்டு நான் பிளேலிஸ்ட் லிங்க் குடுக்குறேன். ஸோ அதில நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. அண்ட் தென் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்க. நீங்க வந்து ஜாபே போகல. எப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க? அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. கரெக்ட்டு தான் நான் ஜாப் போகல. நான் வந்து அத மறைக்கவும் இல்ல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் வீடியோ போடும்போதே நான் சொல்லிருவேன். நான் ஜாப்ல இல்லப்பா. நான் ஜாப்ல போல. நான் ப்ரிடிக்ஷன் தான் போடுறேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா நான் வீடியோ போடுறதா இல்லப்பா. ஒவ்வொருத்தவங்க ஒரு வீடியோ கேட்டாங்க. இந்த வீடியோ போடுங்க. இது எப்படி பிரிஸ்கிரிப்டிவ் போறோம்? எப்படி வரும்? அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்தரா ஒவ்வொன்னா தான் போட்டேன். ஸோ வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அ சிலது வந்து கரெக்ட்டா இருக்கலாம். 1 ஆர் 2 மெம்பர்ஸ் 1 ஆர் 2 விஷயம் தப்பாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து தப்பு பண்றது ஹியூமன் எரர் தான். நான் வந்து கரெக்ட்ன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த நேம்ல வந்து ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து நீங்க எனக்கு ஒரு தடவ எனக்கு நான் அத எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு அது தான் அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன் அந்த இது. ஸோ அவங்க இந்த மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ப்ரிடிக்ஷன் அப்போ போட்டிருந்தாங்க. நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க. இப்போ அவங்க மறுபடியும் வந்து நீங்க எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு போட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சு தான் சொல்றோம். ஆனா எல்லாமே தெரியும் அப்டின்ட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அவங்கள ஹர்ட் பண்ற மாரி கமெண்ட் குடுக்காதீங்கப்பா.
ஏன் அப்டின்னா, எனக்கு தெரியும். நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட, அதே மாரி நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே தனித்தனியா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கமெண்ட் இப்ப எனக்கு அதுவும் இல்லாம நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா பரவால்ல. இது ஏற்கனவே நீங்க ஒரு தடவ பண்ணீங்க. அத நான் உங்களுக்கு அதனால நீங்க செகண்ட் டைமும் பண்றீங்க அப்படிங்கும்போது, எதுக்கு ஒருத்தவங்கள போட்டு இப்படி ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து நான் கிடையாது. உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கமெண்ட் பிடிக்கல, ஒரு வீடியோ பிடிக்கல, அவங்க தப்பாவே போடுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒண்ணு வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல அப்டின்னா, நீங்க ஒரு தடவ சொல்லிட்டீங்கன்னா பரவால்ல. அகைன் அகைன் நீங்க சொல்லாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.